நீதியை விதைக்கிறவர்களா இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன பெற்றுக்கொள்வாங்க? தயையை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்கன்னா நீதியா இருந்தாங்க. அவங்க என்ன ஆயிட்டாங்க? ராஜாத்தியா இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? யூத ஜனத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியாது? சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு இப்போதான்ப்பா நிம்மதியா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது. அவங்க எப்படி எக்கேடு கேட்டா எனக்கு நினைச்சிருக்கலாமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா மொர்தெகாயுடைய வார்த்தைக்கு நீதியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழ்ப்படிந்தார்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க? தயை பெற்றுக்கொண்டாங்க. எந்த ஸ்ரீக்கும் கிடைக்காத தயை எஸ்தர் ராஜாத்தி கிடைச்சது. அங்க எத்தனை பேர் ஒருத்தரையா கூட்டு போனாங்க? நிறைய ஸ்ரீகள் இருந்தாங்க. அத்தனை ஸ்ரீகள் இருந்த போதிலும் தயை யாருக்கு கிடைச்சிருக்குன்னா எஸ்தர் ராஜாத்திக்கு. அவங்க நீதியை விதைத்தார்கள், அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தாங்க. வாழ்ந்தவர்களும் வாழ்ந்துட்டோம் மொர்தெகாய் கிட்ட. இனி நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். இனி ராஜ சமூகத்துல நம்ம நல்ல சந்தோஷமா ராஜஸ்ரீயா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்க தன்னுடைய இஷ்டத்துக்கு அவங்க நடக்கல. இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இன்னும் தயை கிடைக்கல? நான் நீதியா வாழ்றேனா? ஹல்லேலூயா. நம்ம தான் என்ன பண்ணணும்? ஆராயணும். அதனால ஏசப்பா அழகா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய அவருடைய நீதி. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, என்னுடைய சூழ்நிலைக்கு நான் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கேன், நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆனா தேவ நீதி வேற. எங்க விதைச்ச உடனே அறுவடை பார்க்க முடியுமா? அதனால கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில சொல்ற, நீ விதைச்சுக்கிட்டே இரு, நீதியை செஞ்சுக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. நீதி என்ற காரியத்தை நான் விதைத்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து கண்டிப்பா தயவு வரும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமல்ல, என் குடும்பத்திலிருந்து வரும், என்னை சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலிருந்தும் நான் தயை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.